அதிமுக தேமுதிகவை முதுகுல குத்திட்டாங்க. எடப்பாடி ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. தேமுதிக முதுகுல குத்துறத ஹேட்ரிக் அடிச்சிட்டாரு எடப்பாடி. 26ல குத்தலாமான்னு பிளான் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குத்த வாங்குறதா வேண்டாமான்னு பிரேமலதா முடிவு பண்ணணும். நம்ம சுயநலத்தை பார்த்துட்டு போவோம். நம்ம ஆளுங்களுக்கு சீட்டை கொடுப்போம், எம்பி சீட்டை, நம்ம கட்சி வளர்க்கறத பார்ப்போம். அப்படின்னு அவங்க நம்ம அதிகமான சீட்டை வந்து போட்டி போடுவோம். அந்த மாதிரி போயிட்டார். இந்த கூட்டணியை பலப்படுத்துறது பாஜகவுடைய வேலை. இவரே கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணியில் இருப்பாரு சொல்ல முடியாது. இவரே இதை விட்டுட்டு தாவேக்காவோட போய் சேர்ந்தா என்ன பண்றது? தேர்தலுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது வேற விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சொல்ல முடியாது. ரெட்டையிலுக்கான கயிறு அவர்கிட்ட இருக்குன்றாங்க. இந்த கயிறு இருந்தாலுமேங்க எடப்பாடி எல்லாருக்கும் கடுக்கா கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஆளாக தான் இருக்கார் எடப்பாடி. எடப்பாடியை நீங்க வந்து அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. முதுகுல குத்துறதுல நம்பர் 1. திமுக 5 சீட் கொடுத்தாலுமே 4 சீட் நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறுதி. அதிமுகவோட நீங்க 10 சீட் வாங்கினா கூட அது 2 சீட் வின் பண்ணுவீங்களான்றது சொல்ல முடியாது. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? இருக்கோம் சார். தேமுதிகவுடைய கூட்டணி தேவை அப்படின்றத திமுக இன்னைக்கு கருதுகிறார்களா? குறிப்பா காங்கிரஸ் உடைய தலைவருடைய அழைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவது வந்து தேமுதிக வந்து திமுக கூட்டணியில் வரணும்ட்டு திமுக வெளிப்படையாக இதுவரையும் எதுவும் சொல்லலை. அதான் குடிக்கெடுக்க மாட்டேங்குது. விரும்புறது யார்? இல்லை, விரும்புறதுன்றத விட சூழல் எப்படி அமையுதுன்றது பாயிண்ட் இல்லைங்க. ஆக்சுவலாக விரும்புறது விரும்பாது ஒரு பக்கம் இருந்தால் கூட திமுக கூட்டணி பலமாக இருக்குது. அது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது. அதில் இருக்கிற கட்சிகளே வரப்போகிற தேர்தலில் அதிகமான இடங்கள் கேட்பாங்க. அதை பிரித்து கொடுக்கறதே திமுகவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சவாலான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு ஃபோர்ஸை நீங்கள் உள்ளே சேர்க்கறதுன்னு யாராவது ட்ரை பண்ணி வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு இடங்கள் எப்படி கொடுக்கறதுன்னு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அப்படி சேர்ந்தா அது அட்வான்டேஜானா கண்டிப்பாக கூடுதலாக ஒரு கட்சி வரும்போது அட்வான்டேஜாக தான் இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அட்வான்டேஜாக தான் இருக்கும். இல்லை, இருப்போட வர்றதானே சார் அட்வான்டேஜாக இருக்கும். என்ன இருப்பு இருக்கு? ஒரு இருப்போட வர்றதானே அட்வான்டேஜ். கண்டிப்பாக. அதாவது வந்து தேமுதிகவை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட பேக்கெட்டில் வந்து அதுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. மதுரை, விருதுநகர், இந்த மாதிரி கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஏரியாக்களில் மொழி சிறுபான்மையும் இருக்காங்கல்ல, அவங்க மத்தியில் இன்னும் ஒரு ஹோல்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னும் சில எம்எல்ஏக்கள் சில அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் 2000-3000 ஓட்டுகள் அவங்களுக்கு தேமுதிகவுக்கு இன்னும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஒரு மல்டி கார்னர் சீட் இருக்குல்ல, ஒரு 4 முனை போட்டி அந்த மாதிரி வரும்பொழுது இந்த மாதிரி 1000 ஓட்டு, 500 ஓட்டு, 200 ஓட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் தோப்பாங்க எல்லாருமே. மல்டி கார்னர் சீட்டில் ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தை தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது கூடுதலாக நீங்கள் சில சக்திகளை சேர்க்கும்போது அந்த கேப்பை நீங்கள் ஃபில்லப் பண்ண முடியும். அந்த 5000 ஓட்டோ இல்லை 1000 ஓட்டோ 150 கூட ஃபில்லப் பண்ணிடலாம். அந்த அடிஷனலாக இப்போ தேமுதிக அந்த அளவுக்கு வந்து சில ஏரியாக்களில் சில கான்ஸ்டியூன்சியில் அதுக்கு ஒரு 2000 ஓட்டு, 1000 ஓட்டு கண்டிப்பாக இருக்குது. அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. பழைய விஜயகாந்தோடைய அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் என்ன அவசியம் வந்தது திமுகவுக்குன்னா, திமுகவுக்கு துணியும் அந்த அவசியத்தை திமுக வெளியில் சொல்லலை. ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, தேமுதிக வந்து இப்போ அதிமுக தேமுதிகவை முதுகில் குத்திட்டாங்க கிடையாது. 3வது தடவை குத்திருக்காங்க. 19ல குத்தினாங்க, 21ல குத்தினாங்க, 24லையும் குத்திட்டாங்க. 26ல குத்தலாமான்னு பிளான் பண்ணி ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குத்த வாங்குறதா வேண்டாமான்னு பிரேமலதா முடிவு பண்ணணும். ஆமா, அதனால வந்து 3 தடவை ஹேட்ரிக் அடிச்சிருக்காங்க. எடப்பாடி ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. தேமுதிக முதுகுல குத்துறதுல ஹேட்ரிக் அடிச்சிட்டாரு எடப்பாடி. ஸோ அதனால இனிமே பிரேமலதாக்கு தான் அது டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ பிரேமலதாக்கு என்னன்னா இந்த வலி வந்து அவங்களால தாங்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, விஜயகாந்துக்கு அருணாபதி தீர்மானம் போடுறாங்களா பொதுக்குழுவில் திமுக, அதுக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுறது கிடையாது. இப்போ யார் அந்த சார் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, அண்ணாமலை எல்லாம் பேசுகிறாங்க, இவங்க அதை மாதிரிலாம் பேசலை. அதே மாதிரி டாஸ்மாக் ஊழல்லையும் ரொம்ப அதிகமாலாம் பேசலை. உப்பு தினம் தண்ணி குடிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து கலைஞர் பிறந்த நாளும் போது ஒரு ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பதிவு போட்டிருக்காங்க. எங்கள் திருமணத்தையே நடத்தி வச்சவர் அவர் தான், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு கலைஞர் வாழ்த்தியெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து நிச்சயமா எடப்பாடிக்கெல்லாம் வந்து இது ரொம்ப உறுத்தல் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்கு எடப்பாடிக்கு புரியுது, நம்ம முதுகில் குத்திட்டோம், இவங்க கோபமா இருக்காங்க, புரியுது. எங்க கூட்டணியில தான் இருக்காங்கனால இவ சொல்லிட்டாங்க, பிரேமலதா சொல்லிட்டாங்க, நான் ஜனவரி மாதம் தான் டிசைட் பண்ணுவேன்ட்டாங்க.
ஸோ இதை பொறுத்த மட்டும் அப்போ வந்து இவங்க வந்து கூட்டணி மாறுவாங்களா அப்படின்னா பாஜக வந்து தேமுதிகவை ப்ரெஷர் பண்ணும், நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு தான் வரணுன்ட்டு. அவங்க ப்ரெஷருக்கு பண்ணி இவங்க போவாங்களான்னு நமக்கு தெரியாது. அது பாஜக நீங்க சொல்றது, பாஜக ஒரு வகையான ஒரு சீட்டை ஒதுக்கிடுவாங்க அதிமுகல, அந்த பாஜக உள்ளோடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அதிமுக பாஜக ப்ரெஷர் பண்ணி அதிமுக கூட்டணியில் சேர்ப்பாங்க. ஆனால் அதிமுக தான் சீட்டு ஒதுக்கும். எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, இந்த பாஜக அந்த தேமுதிக பாமகவெல்லாம் வந்து நம்ம கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட வேண்டியதில்லை, பாஜக எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. பேக்கேஜ் சிஸ்டமான்னு பாஜக பாத்துக்கிறாரு. ஏன்னா பாஜக அவங்க அதிகாரத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க அதிகாரத்துல இருக்கும்போது எல்லா விதமான அழுத்தத்தையும் கொடுப்பாங்கல்ல, அதனால அவங்க பாத்துப்பாங்க. நம்ம கூட்டணியை பலப்படுத்துறது பாஜக வேலைன்னு முடிவு பண்ணிட்டாரு. நம்ம சுயநலத்தை பார்த்துட்டு போவோம், நம்ம ஆளுங்களுக்கு சீட்டை கொடுப்போம், எம்பி சீட்டை நம்ம கட்சி வளர்க்கறத பார்ப்போம் அப்படின்னு அவரு நம்ம அதிகமான சீட்டை வந்து போட்டி போடுவோம், அந்த மாதிரி போயிட்டார். இந்த கூட்டணியை பலப்படுத்துறது பாஜகவுடைய வேலை. அவங்க கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கணும்னா அவங்க வரட்டும். இவரே கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணியில் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. இவரே இதை விட்டுட்டு தாவேக்காவோட போய் சேர்ந்தா என்ன பண்றது? பாஜக வாய்ப்பு இருக்கா சார்? அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்து பண்ண சத்தியம் இல்லையா? ஏங்க அதெல்லாம் தேர்தல் நெருக்கத்துல போனாருன்னா என்னங்க பண்ணுவார் அமித்ஷா? தேர்தலுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறது வேற விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சொல்ல முடியாது. ரெட்டையிலக்கான கயிறு அவர்கிட்ட இருக்குன்றாங்களே. இந்த கயிறு இருந்தாலுமேங்க எடப்பாடி எல்லாருக்கும் கடுக்கா கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஆளாக தான் இருக்கார் எடப்பாடி. எடப்பாடியை நீங்க வந்து அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. முதுகுல குத்துறதுல நம்பர் 1 இன்னைக்கு அரசியல்வாதியா இருக்காரு. அவரு நல்லா கத்துட்டாரு. அவர் வந்து இங்க இந்த சத்யராஜ் படம் தான் ஞாபகம் வருது எனக்கு. அது மாதிரி கிடையாது ஆக்சுவலா வந்து. சத்யராஜ் படம் ஒண்ணு இருக்கு, அமைதிப்படை தான் ஞாபகம் வருது. அமைதிப்படை ஆமா, அதுல இருந்து மாறி வந்துட்டாரு இப்போ. நல்லா, அதாவது அவருக்கு செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, அவர் தன்னுடைய சுயநலத்தை சுயநலம் தன்னுடைய செல்வாக்கு இதை வளர்த்துக்கிறது எப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அதுக்காக யாரை வேணா முதுகுல குத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால வந்து நாளைக்கு பாஜகவையும் முதுகுல குத்துவாருன்னா சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. தாவேக்காவோட போய் சேர்ந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ அது ஒரு தனி சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. அப்போ தேமுதிக என்ன பண்ணுது, 2026 உங்களுக்கு வந்து எம்பி போஸ்ட் கொடுக்கணும்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதை நம்பி தேமுதிக இருக்கணுமா? அதை நம்பி அது வந்து ஏப்ரல் மாதம் பதவிக்காலம் முடியுது 7 பேருக்கு. மார்ச் மாதம் எலெக்ஷன் நடக்கும். அந்த நெருக்கத்தில் வந்து சப்போஸ் நாளைக்கு இல்லைன்ட்டாங்கன்னா அப்போது தேமுதிக என்ன பண்ணுவாங்க? கூட்டணியில் சேர்த்துட்டு இல்லைங்க அடுத்த வாட்டி கொடுக்குறேன். ஏங்க 24 எலெக்ஷனில் பேசப்பட்ட ஒப்பந்தத்துக்கு நீங்கள் இமீடியட்டாக வரப்போகிற எலெக்ஷனில் அடுத்த ராஜ்யசபா ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கொடுக்கணும். நீங்கள் 26 கொடுத்தீங்கன்னா 26 எலெக்ஷன் தனி, அது தனி பேக்கேஜ். அது அந்த பேக்கேஜோடு நீங்கள் லிங்க் பண்ணி 24-26 பேக்கேஜோட லிங்க் பண்ண முடியாது. 26க்கு நீங்கள் பேசுனீங்கன்னா அது 26க்கு அப்புறம் வரப்போகிற ராஜ்யசபா கொடுக்கணும். இப்போ 24 பாக்கி வச்சிருக்கீங்களே, 24 நீங்கள் உறுதிமொழி கொடுத்தபடி பாக்கி வச்சிருக்கீங்களே, அதை இப்போ நிறைவேற்றாத போது 26 பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. 26 தனி எலெக்ஷன். அது அந்த பேக்கேஜ் தனியாக பேச வேண்டிய பேக்கேஜே மாறிடுது. அது அந்த பேக்கேஜ் கடன் பாக்கி. ஆமா, அது வந்து அந்த இது வேற, அந்த பேக்கேஜ் வேற, இந்த பேக்கேஜ் வேற. இந்த பேக்கேஜ்ல வந்து பிரேமலதா முதுகில் குறப்பட்டு விட்டாங்க. வேலிடிட்டி முடிஞ்சிடுச்சு. நம்ம வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு. இனிமே இவங்க அதிமுகவுக்காக காத்திருக்கமா வேண்டாம் நம்ம தான் டிசைட் பண்ணோம். அப்போ அவங்க ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரி விஜயகாந்த் விஷயத்துல கலைஞரை பாராட்டுறது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் திமுகவை பத்தி கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஒரு டோன் எடுக்கிறாங்கல்ல. உடனே செல்வ பிறந்தையை நீங்க திமுக கூட்டணிக்கு கூப்பிடுறாரு இல்லையா? திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் பெருசாக பலம் வந்துருமானா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சில தொகுதிகளில் ஒரு 2000-1000 ஓட்டுலாம் இருக்கும்போது ஒரு மல்டி கார்னர் சீட் வரும்போது, போட்டி வரும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து 21 எலெக்ஷன்ஸில் 60 இடங்களில் போட்டி போட்டாங்க. ஒரு இடத்துல வின் பண்ணல. அமமுகவோட சேர்ந்து போட்டி போட்டாங்க. 0.43% தான் ஓட்டு வாங்கினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2024 வந்து அதிமுகவோட இருந்தாங்க. 5 இடங்கள்ல தான் போட்டி போட்டாங்க. 2.60% ஓட்டு வாங்கினாங்க. அதனால விருதுநகர்ல கிட்டத்தட்ட வின் பண்ற சுச்சுவேஷனுக்கு வந்தாங்க. ஓரளவுக்கு நெருக்கடிச்சு வந்தாங்க. அனுதாபம் அது இருந்தது. அதனால வந்து அவங்க பிரேமலதாவை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க, எஃபெக்டிவா பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு உதவியா இருப்பாங்க, பிரச்சாரத்துக்கு உதவியா இருப்பாங்க. நல்ல ஒரு பிரச்சாரகர் தான் என்னுடைய கருத்து. அவங்க பிரச்சாரத்தையும் நானும் பார்த்துருக்கேன், நல்ல எஃபெக்டிவா பண்றாங்க அவங்க. ஸோ அதனால அவங்க கிராஃப்ட் ஏறின மாதிரி தெரியலன்னா காரணம் அவங்க வந்து கூட்டணி வந்து மாறி மாறி, அவங்களும் ஒரு கட்டத்தில் பாமக எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இவங்களும் மாறி மாறி கூட்டணி அமைக்கிறதுனால அப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கரெக்டாக ஒரு லைனை பிடிச்சி கரெக்டாக போயிருந்தாங்கன்னா வந்திருப்பாங்க. 2011 அதிமுகவோட சேர்ந்து எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தார். அப்புறம் 2014 அது ஒரு மக்கள் நல கூட்டணி, அது பாஜகவோட சேர்ந்தாங்க. 2016 தனியாகவே பாஜக விட்டு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. 17% ஓட்டு வாங்கினாங்க. அதுலேயும் ஒன்றும் பெரிய அளவில் வெற்றியெல்லாம் வரல. அப்புறம் 19 பாஜகவோட சேர்ந்தாங்க, 21 அமமுகவோட சேர்ந்தாங்க, 24 அதிமுகவோட சேர்ந்தாங்க. எதுவுமே வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது சரியா. ஸோ அதனால் அவங்க சின்னத்தை இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க ஆக்சுவலாக. ஸோ வரப்போகிற எலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன் அவங்களுக்கு. ஸோ திமுகவில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா திமுக 5 சீட் கொடுத்தாலுமே 4 சீட் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
உறுதி. அதிமுகவோட நீங்கள் 10 சீட் வாங்கினா கூட அதில் 2 சீட் வின் பண்ணுவீங்களான்றது சொல்ல முடியாது, எஃபெக்டிவாக சொல்ல முடியாது. அதனால் திமுக கொடுக்கறது வந்து எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, திமுக தரப்புலன்னு சொல்கிறாங்க. எங்கள் கூட வந்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு ஆஃபர் கொடுப்போம், நீங்கள் மற்ற இடத்துல ஒரு கூட்டணிக்கு போனீங்கன்னா போட்டி போடலாம் அதிகமான இடங்கள்ல, பட் வின் பண்ணுவீங்களா சொல்ல முடியாது, கிடையாது. அதனால தேமுதிக வந்து தன்னுடைய நிலைப்பாடை வந்து அதிமுகவுக்கு கிளியராக விளக்கிட்டாங்க. எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று தாவேக்கா கூட போகலாம் தேமுதிக. சீமான் வந்து ஏற்றுக்க மாட்டார் வச்சுக்கோங்க, தாவேக்கா கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீமான் ஏற்றுக்க மாட்டாரா? சீமான் தேமுதிக ஏற்றுப்பாங்களான்னு டவுட்டாக இருக்காரு. விஜய் பிரபாகரன் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா சீமானுக்கு கீழே போயிட்டு இவங்க இருக்க விஜய்ன்றது செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர், அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு தெரியல, இருந்தாலும் மத்திய வட தமிழகத்தில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. செல்வாக்கு மிக்க நடிகராக தான் இருக்காரு போராட்டங்கள்லாம். ஆனா ஓட்டா கன்வெர்ட் எக்ஸாம் எழுதுல தெரியாது. ஆமா, அன்டெஸ்டடா இருக்கு. அதனால வந்து இனிமே அவருக்கு எப்படி வரும் தெரியாது. இருந்தாலும் அவரை நம்பி தேமுதிகவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சு தாவேக்காக இல்ல பிரியன் சார், எனக்கு புரியல உண்மையாவே. நான் தான் கேட்கறேன், சீமான் ஏத்துக்க மாட்டாருங்களா? அது புரியல, அது என்ன சொல்ல, அது என்னது? சீமானுக்கு கீழே போயிட்டு வந்து இவங்க பிரேமலதா போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சீமான் ஒரு 234 தொகுதியும் தனியா போட்டி போடுறதுன்னு வந்திருக்காரு. சீமான் வந்து போன எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டு இந்த வாட்டி வாங்க மாட்டாருங்க, அவருக்கு நிறைய குறையும் ஓட்டலாம், 8% வாங்க மாட்டார். விருப்பமா உண்மை சொல்றீங்க? இல்ல விருப்பம் கிடையாது, வாங்க மாட்டார். ஏன்னா அவரோட கட்சியே கலகலத்து போச்சு. அவர் பேசிட்டு இருக்காரு, அவர் நீங்க அவர் பல மாவட்டங்கள் அவர் கட்சி ஆட்கள்லாம் விலகி போயிட்டாங்க. ஆக்சுவலா அவர் வந்து அவருக்கு அந்த ஓட்டு கிடைக்கும், இந்த ஓட்டு கிடைக்கும், இவர் ஓட்டு போடுவாங்க, இவங்க ஓட்டு போடுவாங்கலாம் சில பேர் கணக்கு போடுறாங்க. நிச்சயமா பாருங்க, விஜய் பிரிஞ்சு வந்ததுனால விஜய் ரசிகர்கள்லாம் இதுவரை சீமானுக்கு போட்டிருந்தாங்க, எல்லாம் பிரிஞ்சு வந்து விஜய்க்கு தான் போட போறாங்க, அசலுக்கே போட்டுருவாங்க. அதே மாதிரி மொழி சிறுபான்மையோர் யாரும் இவருக்கு போட மாட்டாங்க, மொழி சிறுபான்மையோர் வந்து இவருக்கு சீமானுக்கு போட மாட்டாங்க. அதே மாதிரி பெரும்பான்மை ஜாதிகள் எல்லாம் பகைச்சிட்டு இருக்காரு, நிறைய அருந்ததிகளை பகைச்சிருக்காரு. அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளரை பகைச்சிருக்காரு, முக்குலத்தோரை பகைச்சிருக்காரு. அதனால அவங்களாம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் சில பேர் சொல்றாங்க அந்த ஜாதி ஓட்டு வரும், இந்த ஜாதி ஓட்டு வரும், அப்படி இப்படிலாம் கேல்குலேஷன் போடுறாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியாது. அதனால தாவேக்கா வந்து அன்டெஸ்டடா இருக்கிற இடத்துல போகலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தேமுதிக நினைக்கலாம். ஆனால் பெட்டரான ஒரு கூட்டணி வந்து திமுக தான், கூட்டணி தான். ஆனால் திமுக கூட்டணி இவங்களை சேர்ப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா இடம் அகாமடேட் பண்றது முடியாது. சரி, ராஜ்யசபாலாம் ப்ராமிஸ் பண்ண முடியாது, அவங்களால இடம் கொடுப்பாங்களா சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களோட வலிமையான கட்சின்னு அங்கே இருக்கு ஏற்கனவே. இவங்களோட கொஞ்சம் அதிகமான இடங்கள் வாங்கி போட்டி போட்ட கட்சிகள்லாம் இருக்கு. சரி, அதனால இவங்க கேட்குற மாதிரியான இடங்கள் திமுகவில் கொடுக்க முடியுமா தெரியாது. ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி வேணா நடக்கலாம். இவங்க தாவேக்காலையும் போகலாம், இல்லை பாஜக ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அதிமுக கூட்டணியிலே கொண்டு வந்து சேர்க்கலாம், அதுவும் நடக்கலாம், சொல்ல முடியாது. பாஜக ப்ரெஷர் பண்ற அளவுக்கு தேமுதிக என்ன சார் இருக்கு? தேமுதிகவோட கயிறு ஃப்ரீயா தானே இருக்கு. என்ன மத்தியில் ஆட்சியில் இருக்கவங்க எப்படி வேணா ப்ரெஷர் பண்ணலாங்க. அதெல்லாம் வந்து நீங்க மோடி ஒரு தடவை ஃபோன் எடுத்து பேசினாருன்னா உடனே ஆஹா ஓகன்றுவாங்க, அவ்வளோதான். அமித்ஷா வந்து பேசினா சரின்னுவாங்க. இவங்க ஏதோ ஒன்று ப்ராமிஸ் பண்றாங்க, ஏதோ மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணுவாங்க சார். அவங்க எந்த விதத்தில் ப்ராமிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. எதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், ஏதோ ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. ராஜ்யசபா கூட பார்த்து கொடுக்குறேன் சதீஷ்னு கூட சொல்லுவாங்க, சொல்ல முடியாது. பாஜக ப்ரெஷர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகாரத்தில் மத்தியில் இருக்கிறதுனால ப்ரெஷர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணி அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு போனாலும் போவாங்க. இல்லை திமுக வந்து கடைசி நேரத்தில் சரி நமக்கு எதிரான ஒரு மனோபாவம், ஆன்டி இன்குபல்சி கொஞ்சம் ஒர்க் பண்ணோம், அதனால நம்ம கூட இன்னொருத்தர் இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டாலின் அகாமடேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாருன்னா அதுவும் சாத்தியம் உண்டு. ஸோ தேமுதிக பொறுத்த மட்டும் ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குது. ஒன்று தாவேக்கா, ஒன்று அதிமுக, ஒன்று திமுக. இந்த 3 பாதைகளை வந்து அவங்க எந்த பாதையை செலக்ட் பண்ணுவாங்கன்றது அவங்க ஜனவரி மாதம் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் திமுகவை பற்றி ரொம்ப அடக்கி வாசிக்கிறதுலேருந்து அந்த ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காங்கன்றது கிளியராக தெரியுது. இப்போ நீங்கள் அதிமுகவுடைய மற்ற வேலைகள், குறிப்பாக இந்த கூட்டணி உருவாக்குறதெல்லாம் வந்து பிஜேபி பார்த்துப்பாங்க அப்படின்னு நீங்கள், அதே மாதிரி திமுகவுடைய கூட்டணி உருவாக்குற வேலையை வந்து காங்கிரஸ் செல்வ பெருந்தகை அழைப்பு கொடுத்தது அவர் இல்லையா? ஆனால் திமுக தான் டிசைட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கு தலைமை வகிப்பு திமுக, அவர் தான் டிசைட் பண்ண. அறிவாலையை கேட்டு இவரில் சார் திறக்கிறாரு. இல்லை அவர் சொல்லுவார் சார், பட் அல்டிமேட்டா கூட என்ன சொல்றாரு, தலைமை வகிப்பு திமுக, ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்வார்கள் தான் சொல்றாரு. அதனால ஸ்டாலின் தான் முடிவு பண்ணுவார். வந்தா பெட்டர்னா, ஒரு என்னதான் நீங்க நல்ல ஆட்சி கொடுத்தா கூட இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் இருக்கதான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை மருந்து பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டி, பெண்கள் பாதுகாப்பு, பல விஷயங்கள் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நிறைவேறாத வாக்குறுதிகள், பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஒரு 2-3% ஓட்டு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க வந்து ஈக்குவல் பண்ணணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி தேமுதிக மாதிரி ஆட்கள் இழுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது திமுக உணர்ந்து பண்றாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா திமுக தலைமையோட தேமுதிக ஒரு கான்டாக்ட் வந்துட்டாங்க. ஓகே, கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒரு ஃபார்மலாக போயிருக்கு. ஆக்சுவலாக
அது எவ்வளவு தூரம் முன்னாடி ஆமா, ஏறுன்றதை பொறுத்து வந்து கூட்டணியா மாறும்னு சொல்ல முடியாது. ஸோ தேமுதிகவை பொறுத்த மட்டும் ஆப்ஷன் ஓப்பன். ஏன்னா இதே கடந்த கால அனுபவம் திமுகவுக்கும் இருக்கு இல்லையா, பால் நழுவி பழம் நழுவி பால் அது விஜயகாந்த் இருந்தபோது கருணாநிதிக்கு அந்த பழம் விடல. இப்ப இவங்களுக்கு விடுமான்ற சிக்கலும் இருக்கு. இல்லை, இவங்களுக்கு விளையாட்டையும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. அது தேமுதிகவுக்கு தான் அது தேவை. ஆக்சுவலா தேமுதிகவுக்கு தான் தேவை. வந்தா ஓகேன்ற ஒரு விஷயம் இருந்தா கூட அதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க திமுகல. சரி, வந்தா அகாமடேட் பண்ண முடியுமான்னு ஒரு யோசிப்பா. அப்ப இருக்கிற 10 மாசம் கழிச்சு என்ன மாதிரி சூழல் இருக்குன்னு தெரியாது. இன்னும் 7-8 மாசம் இருக்கு இல்லையா. இப்ப என்ன உங்களுக்கு மே மாசம் தான் ஆச்சு. பிப்ரவரி மார்ச்ல என்ன மாதிரி பொசிஷன் இருக்கு, திமுகவுடைய நிலைமை எப்படி இருக்கு, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, இன்னும் கூட்டணியை பலப்படுத்த வேண்டியிருக்காங்கலாம் திமுக யோசிப்பாங்க இல்லையா. அந்த சமயத்துல அவங்க முடிவு பண்ணாங்கன்னா சேர்த்துப்பாங்க. இல்ல நம்ம ஏற்கனவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும்னு நினைச்சா வேண்டாங்க எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. திமுகவுடைய பொதுக்குழு மாநாட்டுல இரங்கல் தீர்மானம் கொடுக்குறாங்க திரு விஜயகாந்த் அவர்களுக்கு. அது சரிதானே? அப்படி பண்ணியிருக்காங்க, அது வழக்கம் தான் சார். அதுக்கு என்ன சார், விஜயகாந்த் இருக்கும்போது கலைஞருக்கெல்லாம் பெரிய விழாலாம் எடுத்தாரு, திருமணத்தெல்லாம் நடத்தி வச்சாரு. விஜயகாந்துக்கு 2 பேருக்கும் நல்ல க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருந்தது. அரசியல் ரீதியா இல்லையே தவிர. ரெண்டாவது வந்து அவர் இறந்து போனது 23 டிசம்பர்ல இறந்து போனாரு. யாரு? விஜயகாந்த். கடைசியா திமுக பொதுக்குழு நடந்தது 22ல் நடந்தது. 3 வருஷத்துக்கு ஒரு தான் திமுக பொதுக்குழு நடக்கும். அது இப்ப நடக்கும்போது அவங்க அதாவது திருமணம் போட்டிருக்காங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையா? தப்பு இல்லை, அது ஒன்றும் ஆரோக்கியமான விஷயமா தான் புரிஞ்சு. அது வந்து பர்பஸா போட்டது கிடையாது. அதுதான் அந்த பொதுக்குழு இப்பதான் கூடி இருக்கு விஜயகாந்த் மரணத்துக்கு அப்புறம். ஆக்சுவலா அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல அந்த புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலா வந்து இறுதி கேள்வி சார். கடந்த காலங்களில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி திரு எடப்பாடி அவர்கள் மேடையில் பேசுகிற பொழுது, ஒரு புது மேடையில் பேசுகிற பொழுது, அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்க இருக்கிறது, மெகா கூட்டணி அமைக்க இருக்கிறது, அதை பார்த்து முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நடுங்குகிறார். உனக்கு என்ன சிக்கல் நான் கூட்டணி அமைக்கிறதுல, மெகா கூட்டணி அமைக்கிறதுல அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாரு. உண்மையாக பயந்துருக்காங்களோ தேமுதிக நகர்? இல்லை, அவர் மெகா கூட்டணி அமைக்கட்டும், யாரும் வேண்டாம்னு சொல்லலை. திமுகவுக்கு டஃப் கொடுக்குறவரையும் மெகா கூட்டணி அமைக்கட்டும் சார். அப்படிப்பட்ட மெகா கூட்டணி எப்படி வரணும்னா அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன், ஓபிஎஸ், புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், சசிகலாவும் அதில் ஓபிஎஸ் இதில் வருவாங்க வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் இருந்தால் திமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியே கூட்டணி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் இப்போ வெறும் வாசன் கட்சியை மட்டும் வச்சுருக்கீங்க. பாஜக, வாசன் கட்சி, இதில் 3 தான் இருக்குது மொத்தம். இது என்ன டஃப் கொடுக்கும்? இது மெகா கூட்டணியாக மாறணும். இப்போது தினகரனும் ஓபிஎஸும் வந்து அது அதிமுக என்ன பிரச்சனையை கிளப்புவாங்க ஏதுன்னு தெரியாது நமக்கு. அவங்க எப்படி வந்து சேர போகிறாங்க, சேர மாட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து அல்டிமேட்டாக அந்த கூட்டணி எப்படி உருவாகும்னு தெரியாது. இன்றைக்கி சூழலில் மெகா கூட்டணியாக அது இல்லை. கடந்த கால அனுபவத்தை பார்க்கும்போது உங்களால் 2024 மெகா கூட்டணி அமைக்க முடியல. ஒரு தேமுதிக மட்டும்தான் சேர்த்துட்டீங்க. நீங்கள் இப்போ நடந்துக்கிற முறையை பார்க்கும்போது தேமுதிகவை நீங்கள் கழட்டி விட்டுற மாதிரி தான் நிலைமை இருக்குது. பாமக முந்தைய அந்த ஸ்ட்ரென்த்தை பெருமான்றது இப்போ சந்தேகமாக இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு போட்டியாக இருக்குது. இது எலெக்ஷனுக்குள்ளே சமாதானம் வந்து ஒன்றா வாங்கலாம் இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. அதனால் தேமுதிகவும் போயிடுச்சு, பாமகவும் பிரிஞ்சிருக்கு. அப்படின்ற போது அந்த மெகா கூட்டணியோடைய ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது குறைஞ்சிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அதிமுக பாஜக அமைக்க போகிற மெகா கூட்டணியோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிட்டே இருக்குது. பாமக ஒன்றாகி பழைய நிலைமையை மறுபடியும் பெற்று தேமுதிக ஏதோ ஒரு மீண்டும் பாஜகவோட வலியுறுத்தலில் அதிமுக அணியில் வந்தால், அப்போ ஓபிஎஸ், தினகரன் எல்லாம் சேர்ந்தால், புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் எல்லாம் உள்ளே வந்தால் அப்போ கூட்டணி. ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் திமுக இவங்களை பார்த்து வைத்தறிச்சல்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, பிரிஞ்சு கிடக்கீங்க. நீங்கள் எல்லாமே திமுகவுடைய பலமே என்ன, நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சு கிடக்கிறது தான் அவருடைய பலம். திமுக கட்சி ஆட்சி பற்றின விமர்சனங்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஸ்டாலினோட இமேஜ் வந்து ஏறி இருக்கு. தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் என்ப தலைவரோட இமேஜ் ஏறி இருக்கு. ஆட்சியை பற்றின விமர்சனம் நிறையா இருக்குது, கட்சியை பற்றின விமர்சனம் நிறையா இருக்குது. பொன்முடி போன்றவர்கள் பேசுறது, தெய்வ செயல் போன்றவர்கள் நடந்துக்கிறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலுமே ஸ்டாலின் என்பவரோட இமேஜ் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் போயிட்டு நீங்கள் அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையோர் ஸ்டாலின் பேர் தானே சொல்கிறாங்க. மக்கள் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா சார்? ஜெயிக்கிற கட்சி தோக்கிற கட்சி அப்படின்னா கூட அந்த 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 வேவ் இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் போது இந்த கட்சி வின் பண்ணிடுன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வருது இல்லை, அப்போ ஒரு 5-6% மக்கள் டக்குன்னு அதில் மாறி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, எந்த கட்சி வின் பண்ணுது, எந்த கூட்டணி வின் பண்ணுது, அதை பார்த்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்ம தொகுதியில் வந்து இவர் தான்ப்பா பிரமாதமா, இவர் தான் வருவார் போல இருக்கு அப்படின்னா சரி அவருக்கு போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கு. ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து திமுகவுக்கு பொறுத்த மட்டும் ஸ்டாலினோட இமேஜ் இருக்கு, கூட்டணியோட பலம் இருக்கு. அதனால அவங்க வந்து தைரியமா இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணின வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, பெண்களுக்கான விஷயங்கள் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஓட் பேங்க் அவங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கு. அதனால வந்து அவங்கள பொறுத்த மட்டும் தேமுதிக வந்து தான் வரணும்னு அவசியம் கிடையாது. சரி, அப்படி வந்தா அது +1 வந்தா +1 அவ்வளோதான். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.
Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.